ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி வண்டியில் ரோலர் ஏற்றிட்டு நம்ம பாயிண்ட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம வண்டியை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வண்டி கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, தொலைச்சிட்டு காலைல வந்தோடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்க. டீசலு, பேட்ரி, வேக்கம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்மளோட வேலைக்கு கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு நேராக சிங்காநல்லூர்லேருந்து அவினாசி ரோடு வந்து நேராக நீலாம்பூர்லேருந்து சூலூர் பைபாஸ் எடுத்து காரணம்பேட்டை தான் நமக்கு பாயிண்ட்டு. காரணம்பேட்டை போயிட்டுருக்கோம். ஏன்னா சிங்காநல்லூர்லேருந்து வண்டிப்புதூர் வழியாக போனோம்னா வண்டி ஹைட்டாக இருக்கிறதுனால வண்டி போலீஸ் ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் நம்ம இப்படி இந்த ரோட்டில் போய் சூலூர் பைபாஸ் வழியாக நேராக காரணம்பேட்டை ரீச் பண்ணிடலாம். நம்ம காரணம்பேட்டை ரீச் பண்ணோன்னா அண்ணன் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு. அந்த லொக்கேஷன் மூலிமா நேராக அந்த கம்பெனிக்கு போய் ரோலோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் இன்றைக்கி டிராஃபிக் கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி போயாச்சு. நம்ம போயிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் வண்டியில் வந்து நம்ம ரோலருக்கு டீசல் அடிக்கணும். டீசல் கம்மியாக இருக்குது. நம்ம போகும்போது டீசல் அடிச்சுட்டு போயிடலாம். பங்குக்கு போகணும். பங்குக்கு போய் டீசல் அடிச்சுட்டு நம்ம வண்டிக்கு டீசல் இருக்குது, 3 பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் டீசல் அடிச்சுக்கலான்ட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சு வண்டி ஒரு 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இருந்தாலும் வண்டி சாஃப்டாக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட நம்ம போயிட்டே இருக்கிறோம். ரோட்டில் டிராஃபிக் கொஞ்சம் வந்து ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் பைபாஸ் ஏறினோன்னு ஃப்ரீ ஆகிட்டு நம்ம சூலூர் போகிறதுக்கு நீலாம்பூர்லேருந்து 2 இடத்துல வந்து எக்ஸிட் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸிட்டில் இறங்கினா நம்ம திருப்பி சப்வேல தான் போகணும். செகண்ட் எக்ஸிட்டில் அந்த பாலம் ஏறுறதுக்கு முன்னாடி செகண்ட் எக்ஸிட்டில் இறங்கினோம்னா ஒரு 200 மீட்டர்லேயே ரைட்டில் திரும்பும் சூலூர் பைபாஸு. அதிலே நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் போனோன்னா நேராக முத்துக்கவுண்டபுதூர் போய் சூலூர் பைபாஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நேராக பங்க் ரீச் பண்ண போகிறோம். பங்க் ரீச் பண்ணிவிட்டு ரோலருக்கு டீசல் ஃபில் பண்ணுறோம். பாரத் பங்கில் ஒரு 2,500 ரூபாய்க்கு பிடிச்சிது. ஃபில் பண்ணிவிட்டு பங்க்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. பங்க்லேருந்து கிளம்பி நேராக நம்ம கரெக்டாக காரணம்பேட்டை சிக்னல்லேருந்து ரைட்டு உள்ள அந்த நெகமம் ரோடு போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு கோழி பண்ணை உள்ள தான் நமக்கு வந்து ஒர்க்கு. அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போய் நம்ம வண்டியை இறக்குறது வீடியோ எல்லாமே இந்த வீடியோ கண்டினியூஸ் வீடியோவே இருக்குது. நான் உங்களுக்கு போய் ஒன்று ஒன்றா காட்டுறேன். நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தான். ஃபஸ்ட்டு பைபாஸில் வந்தோம், அதுக்கப்புறம் சிங்கிள் ரோடு வந்தோன்னே நேராக நம்ம கம்பெனி ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சின்ன ரோடு. அந்த சின்ன ரோடு வழியாக தான் அந்த கம்பெனியை ரீச் பண்ணணும். அந்த கம்பெனியை ரீச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் கேட் என்ட்ரிலாம் போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை இறக்குற வீடியோ வந்து நம்ம மற்ற வண்டியில் ரெக்கவர் வண்டிக்கும் மற்ற வண்டிக்கும் என்ன வித்தியாசம், ரெக்கவர் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஒரு கியர் லிவர் இருக்கும். அந்த கியர் லிவரை ரிமூவ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டவுனிங் ஆனோடனே நம்ம அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணியிருப்போம். எப்படியும் ஃப்ரண்ட் வீலு பேக் வீலு லாக் பண்ணுவோம். அந்த மாதிரி லாக் பண்ணதை ரிமூவ்